பள்ளிப்பாளையம் நகர் ஒன்றிய பேரூர் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகர ஒன்றியம் மற்றும் பேரூர் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பள்ளிப்பாளையம் நகர செயலாளர் வெள்ளியங்கிரி தலைமையில் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் அனைத்து நிர்வாகிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் முன்னாள் முதல்வர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில் பொற்கால ஆட்சி அமைய அயராது பாடுபடுவோம் எனவும், கழகத்தின் வெற்றியை உறுதி செய்ய ஒற்றுமையாக இருந்து குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி அவர்கள் தலைமையில் வருகின்ற அனைத்து தேர்தல் களத்திலும் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து செயல்படுவோம் எனவும், தமிழக மக்களின் வாழ்வு வளம் பெற அயராது பாடுபடுவோம் எனவும் உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளிப்பாளையம் அதிமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சேர்மன் செந்தில், வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குமரேசன், ஆலம்பாளையம் பேரூர் கழக செயலாளர் செல்லத்துரை, அம்மா பேரவை செயலாளர் டி.கே. சுப்பிரமணி, படவீடு பேரூர் கழக செயலாளர் ஜெகநாதன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு கவுன்சிலர்கள், உள்கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தினமலை செய்திகளுக்காக மண்டல செய்தியாளர் சுந்தரம்.